இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 40 கிலோவில் ஒரு கேக் வந்து நான் செய்ய போகிறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஹனி கேக்கு. இந்த கேக் வந்து நான் ஒர்க் பண்ணுற கடையில் ஆர்டர் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஏற்கனவே வேலை செஞ்ச ஒரு கடையில் வந்து ஆர்டர் எடுத்திருந்தாங்க. இந்த கேக் நான் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, நான் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய கேக் செய்கிறீங்கன்னா அது ஒரு ஐடியா கிடைக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கு. நம்ம வந்து லேயர் கொடுத்து சைட்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா லேயரில் சிரப் கொடுத்துருக்கேன், சுகர் சிரப் கொடுத்துருக்கேன், க்ரீம் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒருத்தட்டை மட்டும் நான் கட்டுறேன் வீடியோவில், மற்றதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு மொத்தமாக வைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி பேக்கரியில் பார்த்திங்கன்னா இங்கே ரேட்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ஹனிலாம் யூஸ் பண்ணாமல் தான் செய்கிறாங்க. சுகர் சிரப் மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அப்படியே செஞ்சுருக்கேன். ஹனி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பொதுவாக பேக்கரியில் இந்த ஹனி கேக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சுகர் சிரப் மட்டும்தான் போடுவாங்க. அதில் க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கேக் செய்கிற டேபிளில் வந்து நான் செய்யலை. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடம் தான் இது. அந்த இடத்துல தான் நான் வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த பெரிய போர்டுன்றதுனால அதை தூக்கிட்டு வெளியே வர முடியாது, ஐசிங் ரூம்லேருந்து தூக்கிட்டு வர முடியாதுன்றதுனால நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல தான் செஞ்சிட்ருக்கேன். பெரிய ப்ளைவுட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருந்தது, ரொம்ப கேப்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம எல்லா கேக்குமே ஈவனாக அடுக்கி வச்சுட்டு க்ரீம் கொடுத்து, அதாவது க்ரீம் போட்டு நம்ம ஒட்டி வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கிற இந்த கொஞ்சம் கலராக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருப்போம், அதை கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாம் வந்து மேலே போட்டு அப்ளை பண்ணிடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பித்தேன், 12:30 மணி வரையும் செஞ்சேன். எத்தனை மணி நேரம் ஆகுது? 8, 9, 10, 11, 12, 5.5 மணி நேரம் செஞ்சுருக்கேன் நான் இந்த கேக். ஏன் லேட் ஆகுது, இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சேன். இந்த யோசிச்சு டிசைன்லாம் எதுவும் பிளான்லாம் பண்ணி செய்யலை. திடீர்னு அங்கே அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுச்சோ அதை வச்சு அப்படியே செஞ்சேன். கலரிங் பார்த்திங்கன்னா நம்ம கலரிங் வந்து ஃபுல்லாக ஒயிட்லேயே கொடுங்கன்னு சொன்னாங்க பக்கத்தில் இருந்தவர். ஒயிட்லேயே கொடுத்தா வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 கலர் காம்பினேஷன், ஒரு 3 கலர், க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருந்தேன். பார்க்கவே அது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த ஹனி கேக்கு பொறுத்தவரையும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதில்ல, ஜாம் தான் மேலே அப்ளை பண்ணுவோம். அதனால் வந்து கேக் வந்து நம்ம நிறைய கேக்கு வைக்கிறதுனால அந்த வச்சிருக்கிற மாதிரி தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக டிசைன் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லேட்டு. பாருங்கள், அந்த கேப்லாம் தெரியுது. அதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படி சொல்லி யோசித்து நான் பொறுமையாக நான் பண்ணேன். 5.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருக்கு.
place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Caught up in a daydream, I beat my mind up there almost daily. It's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place, see. Cause everybody wanna tell you bad things, what could go wrong, what fame brings. But success is a finicky thing, and if you ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. Run away, I don't have to plan it. I can go, change my fate, you won't understand it. All alone, that's okay, people I can't stand them. They don't want me to change, keep me where I'm standing. And I don't wanna be where I am, and I want something more, take a chance. It could be possibly my last dance, my last dance. And I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கேக்கு பார்க்க அழகாக இருக்கா இல்லையா, நான் டிசைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.